ஹாய், நான் சர்வேஷ். இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி டியூடு, இங்கிலாந்தோட முதல் ராணியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வளவலன்னு பேசலாம், வீடியோக்குள்ளார போகலாம். மேரி டியூடர் பார்த்தீங்கன்னா 1516ஆம் ஆண்டு பிப்ரவரி 18 கிரீன்விச் அரண்மனையில் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க கேத்ரினா ஃபேரகானுக்கும் ஹென்ரி VIII ஒரு உயிர் பிழைச்ச ஒரே குழந்தை. இவங்களுக்கு நல்ல இசை, மொழி, கல்வி இது மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்து நல்லா அதில் புகழ் பெற்றவங்களாக இருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா ஹென்ரி VIII அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேத்ரினா ஃபேரகானை அவங்கள விவாகரத்து பண்ண போப்பாண்டவர்கிட்ட போகிறாங்க. போப்பாண்டவர் அந்த விவாகரத்து செய்ய முடியாது என்று சொன்னனால அவங்க அந்த ரோம் கேத்தலிக்ஸே எடுத்துகிட்டு அவர் ஒரு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறத உருவாக்கி அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கு அவரே மத தலைவராக இருக்கிறாங்க. இதனால் இங்கிலாந்து முழுக்க ஒரு ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரியாக அவர் மாற்றுறாரு. இதன் மூலியமாக கேத்ரினா ஃபேரகானை அவர் விவாகரத்து செஞ்சுட்டு ரகசியமாக ஆன் பொலினை திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த திருமணத்தில் மேரிக்கு ரொம்ப அவங்க அம்மா அவங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் அவங்க அம்மா அவங்க விவாகரத்து செஞ்சு போனதுனால அவங்க அரச குடும்பத்திலேருந்து பிரிஞ்சிட்டாங்க. அவங்க அரச குடும்பத்தில் உரிமை கிடையாது, இவங்க பிரின்சஸ் மேரின்னு ஒன்றுமேல் இவங்களை சொல்ல முடியாது அப்படின்னு இவங்களை சொல்லிட்டாங்க. இனிமேல் அவங்கள லேடி மேரி இந்த மாதிரி தான் கூப்பிடணும். ஆண் குழந்தைகள் எதுவும் பிறக்கலை. அதனால் அவங்களுக்கு பிறந்த ஒரே குழந்தை எலிசபெத் வெர்ஜின் குயின்னு சொல்லுவாங்க. இவங்க ஆண்டதான் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பொற்காலமான காலம் அதுதான் அப்படிங்கிறாங்க. இவங்களோட கதையை நான் கூடிய விரைவில் சொல்கிறேன். இதனால் 8ஆம் ஆண்டு இவங்க வேன்போலின் மேலே கோபம் அடைஞ்சு இவங்களை சதித்திட்டம் தீட்டி பொய்யான வழக்குகளை இவங்க மேலே செலுத்தி இவங்களை 1536ஆம் வருஷம் இவங்களை தலை துண்டிக்கப்பட்டு கொல்றாரு. இது மேரிக்கு மிகவும் இருந்தாலும் அடுத்தது அவங்க அப்பா ஜேம்ஸ் சீமோரை கல்யாணம் பண்ணுறாங்க. இதில் மேரிக்கு எந்த வருத்தமும் கிடையாது. சரி, அடுத்தது மேரி மத நம்பிக்கை மற்றும் அரசியல் இதை பற்றி பார்ப்போம். மேரி அவங்க அம்மா மேரியை ஒரே கேத்தலிக் ஃபெய்த்தாகவே வளர்த்தாங்க. கேத்தலிக் மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு அவங்க அம்மா இருந்த வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் மேரி ப்ராட்டஸ்டன்ட்ஸை வெறுத்தாங்க. அவங்க மறுபடியும் மேரி நாட்டை ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரியிலேருந்து கேத்தலிக் கண்ட்ரியை மாற்றணும்னு அவ்வளோ முயற்சி செஞ்சாங்க. இதனால் அவங்களுக்கு 300 ப்ராட்டஸ்டண்ட்டை மக்கள் கூடுற இடத்துல இவங்க எரிச்சிருக்காங்க. இதனால் மக்கள் கோபம் அடைஞ்சு இவங்களுக்கு வைத்த பேர் தான் பிளடி மேரி. இவங்க மேரி ராணியான இவங்களோட ஜேம்ஸ் சீமோருக்கு ஹென்ரி VIII பிறந்த குழந்தைன்னா எட்வர்டுக்கு அவங்க அப்பா 1547 இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் 1553 வரைக்கும் எட்வர்ட் ஆட்சி செய்கிறாரு. எட்வர்ட் ஒரு நோயின் காரணமாக அவர் இறந்ததன் பிறகு அவருக்கு பிறகு லேடி ஜேன் கிரேவை தான் ராணியாக்க எல்லாரும் முடிவு செஞ்சாங்க. ஆனால் மக்கள் ஆதரவோட ஜூலை 13, 1553 ராணியாக அவர் அறிவிக்கப்பட்டார். இதனால் அவங்க தான் லேடி ஜேன் கிரே 9 நாள் ஆட்சி செஞ்சு அவங்கள தலை துண்டிக்கப்பட்டு லேடி ஜேன் கிரே இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க தான், அதாவது மேரி டியூடர் தான் இங்கிலாந்தோட முதல் அரசி அப்படின்னு ஃபஸ்ட்டு குயின் ரீஜெண்ட் ஆஃப் இங்கிலாந்து ஆனார். அவர் தன்னோட ஃபஸ்ட்டு குயின்னால் மக்கள் எல்லாருமே அவங்க மேரியை ரொம்ப ஆதரித்தாங்க. மேரியோட கல்யாணம் பார்த்திங்கன்னா 1554 பிலிப் II ஆஃப் ஸ்பெயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கல. ஏன்னா அவர் ஒரு கேத்தலிக்ஸ், இவங்களும் மாற்ற பார்த்தாங்க. இவங்க பிற்காலத்தில் மேரி இறந்ததுக்கு பிறகு பிலிப் II எலிசபெத் ஆட்சி செஞ்சுருக்கும் போது போர் வந்தபோது அது பெரிய பிரச்சனையாச்சு. அதையும் நான் பற்றி தனியாக ஸ்டோரி போடுறேன். சரி, மேரி 300 ப்ராட்டஸ்டன்ட்ஸை வச்சாங்கன்னு சொன்னல. இதனால மக்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காமல் போச்சு. அதன் பிறகு அவங்களுக்கு என்ன நினச்சாங்க, சரி நம்மளை தான் மக்கள் இவ்வளோ வெறுக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதையாச்சும் எல்லோரும்
மதிப்பாங்க நம்மளுக்கு. அதனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி 56 ஆகுறாங்க. ஆனால் அது வந்து குழந்தைய அவங்க வயிற்றுல இல்லை, பேண்டம் ப்ரெக்னென்சி, அதாவது அவங்களே தன்னை நினச்சிக்கிட்டதுனால வயிற்றுக்குள்ளே தானாகவே ப்ரெக்னென்சி போல் ஒரு எஃபெக்ட் வந்து குழந்தை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு மைண்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு சளி பிடிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எனக்கு அது மாதிரி ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அவங்க பேண்டம் ப்ரெக்னென்சியாக இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அப்புறம் 10 மாதம் கழித்து அவங்கள தனி ரூமுக்கு கொண்டு போயிட்டு பார்க்கும்போது 1 மாதம் ஆகுது குழந்தை பிறக்கல, 2 மாதம் ஆகுது பிறக்கல. அப்புறம் பழைய மாதிரியே வயிறு வந்துடுது. இதனால் மேரி மறுபடியும் உடஞ்சி போகிறாங்க. ஆனால் பிலிப் டூ வந்து அங்கே மேரியை பார்க்க வந்தார்னாலே அவர் மேரி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்டே பண்ண மாட்டார். அவங்க ஊரில் இங்கிலாந்துக்கு வந்தாலே நிறையா அந்த ப்ராஸ்டிக்யூட்டர்ஸ் இவங்க கூட தான் போயிட்டு அங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1558 வருஷம் வந்து இவங்க மறுபடியும் ப்ரெக்னென்சி ஆகுறாங்க. ஆனால் இந்த டைம் இப்போ எல்லாருமே நம்பினாங்க அவங்க மறுபடியும் ஒரிஜினலாக தான் ப்ரெக்னென்சி ஆகிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த டைம் பேண்டம் ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு. அதனால் இவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போய் இவங்களுக்கு வயிற்றில் வந்து, அதாவது நம்ம வயிறில் வந்து கேன்சர் நோய் வந்துடுச்சு. இவங்க 1558 நவம்பர் 17 அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. இவங்க பேண்டமிக்ஸ்னால இவங்களுக்கு குழந்தையின்மை காரணமாலே இவங்க இறந்துட்டாங்க. இதுக்கு பிறகு இவங்களோட ஒன்றுவிட்ட தங்கையான எலிசபெத்து வந்து ஆட்சிக்கு வராங்க. இவங்க மறுபடியும் கேத்தலிக்காக இருந்த அந்த நாட்டை ப்ராட்டஸ்டண்ட்டாக மாற்றி மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பை பெற்றாங்க. தான் மேரி டியூடரோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேரி டியூடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரமான ஆனாலும் ஒரு உறுதியான பெண்ணாக இருந்தாங்க. அவங்க வாழ்நாள் முழுவதும் ஒரே மதத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க. அந்த மதத்துக்கு அவங்க விசுவாசமாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய பேர் கொண்டு இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணாட்சியாளர்னு சொல்லி நிலைநிறுத்திய முதல் வரலாற்று பெண் மன்னராக அவங்க ஆகிட்டாங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.